நேரம் இப்போதே சரியாக 9:27. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி டிவி பாமுகம் ஸ்டுடியோ கழகத்திலிருந்து. இது சந்தித்ததில் சிந்தித்ததை பேசும் நேரம். தொடர்ந்து விழிப்புணர்வு தகவல்கள் உங்கள் பக்கமாக இருந்தால் அதனோடு கூட நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இதற்கிடையில் நான் ஒரு சின்ன கேள்வியையும் கேட்டிருந்தேன். தாய் தந்தை என்பது எப்படி வந்தது, அது என்ன காரணத்தினால் தாய் தந்தை என்று பெயர் வந்தது என்று கேட்டிருந்தேன். யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அதனை கூட நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அது பேசும் நேரத்துக்காய் இருக்கட்டும். 3 விஷயங்களாக இருந்து பேசலாம். நிறைய பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட நாங்கள் நேரத்தின் தேவையை கருத்தில் கொண்டு பேசும் நேரத்தையும் நாங்கள் அமைத்துக் கொள்வோம். எனவே சசியை நீங்கள் இப்போ குஷியாக பகிரலாம். வாருங்கள். விழிப்புணர்வு தகவல்கள் உங்கள் பக்கமாக இருந்தால் அது நீங்கள் கேட்டதாக இருக்கலாம், பார்த்ததாக இருக்கலாம், படித்ததாக இருக்கலாம், ஏன் உங்கள் அனுபவத்தில் வந்ததாக கூட இருக்கலாம். எனவே அதை கூட நீங்கள் அழகாக பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் சந்தித்த விடயங்கள் நீங்கள் சிந்தித்ததாக இருந்து எங்களையும் சிந்திக்க வைப்பதாக இருக்க வேண்டும். எனவே அவ்வாறான சிந்தனை துளிகள் பட்டு தெரித்திருந்தால் வாருங்கள் இணைப்புக்கு. இணைப்போடு இணைந்திருக்கும் முறை வணக்கம். வணக்கம் சார், நான் தான். வாங்கோ. சந்தித்தது சிந்தித்தது இது இப்போ ஒரு சமைக்குள் நடந்து சந்தித்தது சிந்தித்ததுதான். எங்கட என்ன சொல்ற சகோதரர்கள் உறவினர்கள் எல்லாம் இப்படியான கோலத்தில போய்விட்டார்கள் என்று நான் சந்தித்தேன். அதில் சிந்தித்தது என்னடா, ஒரு சகோதரி இறந்து விட்டார் சாய்பா. உங்களுடைய உடன்பிறப்பு? என்னோட உடன்பிறப்பு வச்சு கொள்ளுங்களேன், அது என்ன கிளியர் இருக்கட்டும். என்னுடைய ஒரு உடன்பிறப்பு இறந்து விட்டார் இன்னொரு நாட்டிலண்டா. இப்ப நான் எனக்கு வீடு போகாம இருந்தா அது ஓகே, வீட போயிட்டு சொல்லலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு அது அடுத்த நாள் இந்த வீடியாக்கள் வீரர்கள் சொல்லி போய்க்குல கேட்டுக்கொண்டு போகலாம். 2 நாளைக்கு எனக்கு லீவு தரணும் பண்ணினா 30 வருஷமா தொடர்ந்து வீடு செய்யற ஒரு இடத்துல அங்க போயிட்டு அந்த 4 மணிக்கு தான் அது பின்னிருப்ப. இன்றைக்கு நான் போறேன்டா, இன்றைக்கு போய் சேர்ந்துட்டேன் காலமிட்ட 4 மணிக்கு தான் அந்த முகத்தை பாக்குறதுக்கு இந்த இடம் தருவார்கள், ஒரு நேரம் தருவார்கள். என்ன அதுக்கிடையில இங்க வேற இடத்துல நீ வராட்டி வேலையில விட்டுடுவோம் சொல்லக்கூடையில அதுக்கிடையில பஸ் எடுத்து திருப்பி அந்த புள்ளிய முகாம் குறிச்சி பார்த்து அந்த புள்ளிகளோட இது அந்த அதுகளோட அரவணைச்சு கதைக்காம உடனே பஸ் எடுத்து வார சகோதரங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விளங்கினதா நான் சொன்னது? இறந்து இருக்கிற ஒரு கூட ஒரு வயசு புள்ளிய பார்க்காம வேலை 30 வருஷமா வேலை செய்யறதுக்கு ஒரு 2 நாள் வேலைக்கு லீவு கொடுக்காத அளவு அப்படியே ஒரு வேலை கட்டாயம் தேவையே உண்மையா? இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வேலையை பற்றி யோசிக்கவே கூடாது. ஆனால் வேலையும் வாழ்வதற்கு தேவை, அதுக்கு ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நான் இப்ப உண்மையா 1 மாதம் 2 மாதம் வேலைக்கு சேர்ந்தாக்கலண்டா கட்டாயம் சொல்லத்தான் விடுவேன். 6 மாதத்துக்கு இல்ல இப்படி வேலைக்கு அதை லீவ் எடுக்க கூடாதுன்னு இருக்கும். 30 வருஷம் 25 வருஷம் வேலை செய்த இடத்துல சும்மா போறதுக்கு 1 கிழமை 2 கிழமை எல்லாம் லீவ் எடுக்க, இது ஒரு இறப்புக்கு ஒரு 2 நாள் லீவ் எடுக்கல. கண்டிப்பா அது உயர் அதிகாரிகள் இது பற்றி கவனிக்க வேண்டும். கண்டிப்பாக அதுக்கு விடுமுறை கொடுத்து உயர் அதிகாரிகளை நாங்க கேட்கலாம் தான். நான் 30 காலமா வேலை செய்யலாம். இதுவும் ஒரு சகோதரத்தின் ஒரு இறப்பு, நான் கட்டாயம் போக வேணும் நிக்க வேணும் என்று உயர் அதிகாரிக்கு சொல்லுற அளவுக்கு பேயலா. உயர் அதிகாரியா இருக்கிறதுல எல்லாம் பேய் எழுதி சாப்பிடுகளா? உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் இதை தட்டி கேட்கிறது கட்டாயம் விடுமுறை நிச்சயமாக ஒரு தட்டி கேட்க உரிமை இருக்கிறது. ஆனா அவர்கள் ஏன் தான் இப்படிக்கோ உண்மையா தெரியவில்லை. எனக்கு இது பெரிய சிந்தித்ததா இருக்கிறேன். இதுக்குள்ளதான் நாங்கள் ரத்த வாசம் ஒரு வயசுல 4 புள்ள பிறக்கிறத விட உண்மையா குழந்தைகளே இல்லாம இருக்கிறது சிறப்பு நான் நினைச்சேன். உண்மையாக நாங்கள் குழந்தைகளுக்கு ஆசைப்படுறது ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை உதவிக்கு வந்துச்சு. இறந்த வீட்டிலேயே ஒரு உதவி இல்லாத ஒரு சௌரத்தை என்னத்துக்கு இந்த தாய்மார் உண்மையா குழந்தைகளை பெற்று தருகிறோமோ எனக்கு கண்டாவிலங்க இல்ல. அதுதான் நான் சந்தித்தது. இது மற்றது உண்டை வச்சுக்கொண்டு எல்லாரையும் சொல்லிடாது. இப்ப நான் கண்டதை வச்சேன், ஒரு சந்தித்ததுல இருந்து அதை சிந்தித்ததை மட்டும்தான் சொன்னான். அதுக்காக எல்லா பெற்றாரையும் அதை சொல்லவில்லை. இப்படி ஒன்று நடக்கிறது சாய்பா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம், மிக்க நன்றி. உண்மையில் அது சிந்திக்கும் விஷயமாகத்தான் இருக்கிறது. எதுவும் வேண்டாம் என்று எனக்கு உறவுதான் தேவை, அந்த உரிமைதான் தேவை என்று போபவர்கள் இருக்கிறார்கள். அல்லாத பட்சத்தில் வேலை
வேலையும் எனக்கு முக்கியமே, வந்தால் வேலை இல்லா போகுமே என்ற ஒரு அவதிப்பட்டு ஓடி வருபவர்களும் இருக்கிறார்கள். என்ன செய்ய, புலம்பெயர்வு வந்து மனதின் மனங்களிலும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணி இருக்கிறது. அடுத்த பக்கத்தை பார்த்தால் கட்டாயமாக அந்த வேலை இடத்தில் இவ்வளவு காலம் 30-35 ஆண்டு காலம் அவர் வேலை செய்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பேச்சு பேசாமல் அவருக்கு விடுமுறை கொடுத்திருக்க வேண்டும். அவர் மனதும் கூட ஆறுதல் பட வேண்டும். அந்த டென்ஷனில் வந்து வேலையும் பண்ண முடியாது. அப்படி ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு நிறுவனமாக இருந்தால் உண்மையில் அதனை விட்டு தள்ளுவதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயம். மற்றது 20-25 வருஷத்துக்கு மேல வீடு செய்தாக்களுக்கு உதவியா இருந்தாலும் கொஞ்சம் தொகை கொடுப்பினம் சாப்பிடுறதுக்கு. அதான் எனக்கு அப்படி ஒரு நிலைமை தான் வந்தது. ஏன் தான் இப்படி உண்மை அந்த கேள்விப்பட்டோன்னா அப்படியே துடிச்சேன் சத்தியான கோபம் வந்தது. பேருந்தும் ஓகே அவரவர் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்களும் சொல்லிடாது. ஆனா இதை சிந்தித்ததாக நிச்சயமா கொண்டு வேணும்ன்றதுக்காக கொண்டு வந்து மிக்க நன்றி. இது உண்மையில் சிந்திக்க வைத்தது. நாங்கள் இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வோம் என்பதும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பார்ப்போம். மிக்க நன்றி. வணக்கம் சாய்பா. மிக்க நன்றி. ஆம், மலர் அவர்கள் இணைந்திருந்தார். சிறப்பாக சந்தித்ததில் சிந்தித்ததை அவர் குரலோடு ஆரம்பம் செய்து வைத்தார். தொடர்ந்து இணைப்பில் இரு உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். முதலில் இணைந்தவர் 586963 இணைப்பில். உற்சாக வணக்கம். வணக்கம் சாய்பா. உற்சாக வணக்கம். வாருங்கள். சிந்தித்தை கூற வந்தேனா சொல்லுங்க. இது என்னது 394வது சந்தித்த சிந்தித்தவை. சரி, நேற்று நீங்கள் ஒரு பாடலும் ஒரு படமும் போட்டு போய் நீங்கள் தான் திருட்டு சம்பவங்கள் சிந்தித்தேன். அதுல செய்வா பொன்னில ஆசை, பெண்ணில ஆசை, பணத்துல ஆசை, எல்லாம் ஆசையும் அதோட களவு என்ன மாதிரி அந்த களவு எடுக்கிறார்கள். அதிலும் எல்லா மக்களும், இஸ்லாம் மக்கள் இருந்தது, தமிழ் மக்கள் இருந்தினம், கருவர்கள் இருந்தினம், ஆங்கிலகாரன் எல்லாரும் தான் ஒரு பொருட்களை களவெடுக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னென்றால் அதை சொல்றேன். இது வந்து படத்துக்காக எடுத்த காட்சிகள் அல்ல, இது சிசி கேமராவில் பதிவான காட்சிகள். உண்மையாகவே நடக்கிறது. உண்மையா நடக்கிற காட்சிகள் சேர்த்து போட்டா இல்ல. நான் நினைச்சிட்டேன் ஒரு கடையில ஒரு எடுத்த உடனே மற்றாக்களை அதை பார்த்து எடுக்கணுமோண்டு அப்படின்னு நினைச்சேன். இப்ப ஒரு ஆள் நான் களவெடுத்தேன்டா, நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த தூண்டுதல் இல்ல, அந்த களவு எடுக்க வேணும் இல்ல. அவர் தெரியாமல் தானே எடுக்கிறார். இது சிசி கேமராவில் பார்த்த பிறகு தான் அதை கண்டு கொள்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது களவு போன விஷயம். அந்த நிறுவனத்துக்கே கண்ட கடைக்கே தெரியாது. பிறகு பார்க்கும் போதுதான் இது தெரிகிறது. ஆமா, அது அந்த ஒரு கடையில தான் எல்லாரும் எடுத்தது. இல்ல 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 இல்ல, இது வேறு வேறு கடையில எல்லாம் இணைத்திருக்கிறார்கள் ஒன்றாய். அது என்ன சைவா, இப்ப எடுத்தா பரவாயில்ல, எடுத்த எங்க இந்த பேக்குகளை வச்சாலும் பரவாயில்ல, கொண்டு வர கூடைகளை வச்சாலும் பரவாயில்ல, எந்தெந்த இடங்களுக்குள்ள வேற வைக்கிறார்கள். இல்லை, உண்மையில் சுவாரஸ்யமான திருட்டுகள் தான் எல்லாம். நான் வாணியாக்காவிடம் சொல்லிட்டு தான் போனேன், பாருங்க எங்க எங்கெல்லாம் சாமான்களை வைக்கிறாங்க. அதோட உரம் இருக்க. இப்ப இந்த படங்களை பார்த்தா சைவா வேற ஒரு ஆக்களுக்கும் இப்படி எடுக்கணும்னு தூண்டுதல் வராது. உண்மையில் வைக்கிற இடங்கள் தெரியாதவர்களுக்கு இந்த ஸ்பாட் எல்லாம் காட்டி கொடுத்தோம் என்றால் சரியா அவங்க அதை செய்வார்கள். கட்டாயம் செய்வார்கள். அதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இப்ப மெட்டாக்களை பாக்குறாக்களுக்கு ஒரு தூண்டும், களவு எடுக்கத்தான் போனோம், இப்படி எடுத்தா அதுக்குள்ள வச்சு கொண்டு போனா தெரியாதானே உண்டு. ஆனா அந்த கேமரா எல்லா இடங்களையும் இப்ப கேமரா பூட்டித்தானே இருக்கணுமானி. இப்ப எங்கட இடங்கள்ல இங்க குறைவு. எங்கட இடத்துல பெரிய பெரிய கடைகள்ல விலையானதுல பூட்டி இருக்கணும் வழியா. மற்றபடி சும்மா கடைகள்ல நாங்கள் எல்லா சாமான்களும் உள்ள கடைகள்ல வாங்கினாலும் இல்லைன்னா கீ அடிக்கும். அந்த ஏதாவது தவறான இதெல்லாம் கொண்டு வந்தா எடுத்து கொண்டு போனா அப்படி கீக்கி அடிக்கும். ஆனா மற்றபடி கேமரா அதுகள் குறைவு இங்க இந்த நாட்டுல. களவுகளும் குறைவு இருந்தும் முந்தி எடுக்கிறவர்கள் அந்த சிகரெட் வட்டி இந்த வெளியாக்கள் அவைகள் எல்லாத்தையும் இப்ப டிப்போ பண்ணி விட்டுனோம். அவையெல்லாம் கூட களவெடுக்கிறவர்கள் எடுத்து பிடிக்கும் பட்டு இருக்கு. நம்ம இந்த இதுல கோப்புல களவெடுத்து உடனே பிடிச்சு சிகரெட் எடுத்து கொண்டு போனோம். பாட்டில் அந்த குடிக்கிற பானம் அப்படியான இதெல்லாம் தான் அவங்க எடுக்கிறது. என்ன மற்ற சில ஆக்களும் இந்த துக்காக்களும் கூட இங்க களவெடுக்கிறத அவைகளும் எடுத்துக்கொண்டு போறது. அது பிடிபட்டு இப்ப கொஞ்சம் திருத்தம், எல்டி அப்படி அதுல இப்ப கொஞ்சம் திருத்தம்.
அப்படியே அந்த இதுகளை தூண்டுதானே இந்த படங்களை பாக்குறதால எனக்கு சிந்தனை வந்தது. இப்படி வியல் எடுத்து முந்தியன்னா அந்த பேக்குகளை வச்சுட்டு எடுத்துக்கொண்டு போறது அது வேற விஷயம். இது சில பேர் மேல் சட்டைகளுக்கும் அதுகளுக்கும் பெரிய சாமான் அப்படி வைக்கல தானே. இல்ல பெரிய பெரிய பெட்டிகள் எல்லாம் கால் இரண்டுக்கும் இடையில் வைக்கிறார்கள். என்ன மாதிரி கொண்டு போய் அந்த நடக்கிறது எப்படின்னு அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்து தான் வந்திருப்பார்கள். எடுத்து தான் வந்திருப்பேன். இரண்டாவது செய்யணும் அதுகளை அத பார்த்தேன். எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இதை மற்றவர்கள் பார்த்தா அவர்களுக்கும் அந்த அப்படியாக செய்யணும் மட்டும் தூண்டுதல் காட்டி கொடுக்குறாரானே. இல்லை அது அந்த குணம் இருந்தால் மட்டும்தான் அது வரும். சில பேருக்கு சாமான்கள் அப்படியே முன்னால் இருந்து யாரும் இல்லாவிட்டாலும் கூட தொடமாட்டார்கள். அது 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 அந்த உண்மையா அந்த கடையில நாங்களெல்லாம் சில நேரம் ஒரு கடைக்கு நடுவிலும் போவோம். சில பேர்ட்ட பேக்களை பெரிய அந்த பேக்குகள் இதில் கொண்டு தானே அந்த இழுத்து கொண்டு வர பேக் இது மாதிரி இழுத்து கொண்டு அதை சில நேரம் காட்டிட்டு தான் நீங்க சாமான எடுத்து போடுவினோம். ஆனா எங்களுக்கு அப்படி அவர்கள் அந்த ஒரு நாளும் பழக்கப்பட்ட ஆக்கள்ன்றபடியே அவர்கள் அப்படி சந்தேகப்படுற இல்ல. அப்ப சில ஆக்களை மிச்சத்துல இந்த பொதுவா வெளிநாட்டு ஆக்கள்ன்ற கட்டாயம் அவர்கள் பேக்கை பார்த்துட்டு தான் எட்டி பாப்பினான். எட்டி பார்த்துட்டு தான் சாமான்களை எடுத்து போட வேணும். அதான் எனக்கு ஒரு சிந்தனையா வந்து நீங்கள் நல்ல இதுகளை தந்துருக்கீர்கள். உண்மைதான் நல்லா இருந்து பார்க்க. நன்றிகளா. மிக்க நன்றி. மிக்க நன்றியா. ஜெயா நடேசன் அவர்கள் சிறப்பாக இணைந்து தான் சந்தித்ததில் சிந்தித்ததை எழுதியிருந்தார். திருட்டு வீடியோவை பார்த்ததில் அவரும் சிந்தித்திருக்கிறார். மிக்க நன்றி. தொடர்ந்து நீண்ட நேரமாக இணைப்பில் காத்திருக்கும் உறவு உற்சாக வணக்கம். வணக்கம். வாருங்கள். சிந்திச்சாதான் இருக்கும். என்னன்னு சொல்ற ஒரு உதாரணத்துக்கு என்னோட வேலை செய்யற ஒருவர் அவருக்கு பிறந்துட்டு அப்ப அவர் அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமையில லீவ் எடுக்கணும்னு வந்தார் தொடர்ந்து. அப்ப நான் கேட்டு நின்று அப்படி எடுக்கிறேன்னு கேட்க அது எனக்கு வெள்ளிக்கிழமை அது இருக்கு அந்த பப்பாஸ் டேன்னு சொல்றது அது இருக்கு. அது எனக்கு அந்த பே பண்ணணும். நான் சொன்னேன் நான் நிறைய எனக்கு 3 பிள்ளைகளே பிறந்து இந்த இப்படியான சிஸ்டங்கள் ஒன்றும் எனக்கு தெரியாம இருந்திருக்கேன். அதான் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. எங்களுக்கு அதை தெரியவும் அறியவும் விரும்புவதில்லை. பாருங்கள் இங்கிட்ட நாட்டவர்கள் அதையே பயன்படுத்தி அதை பாருங்கள் அந்த வெள்ளிக்கிழமை அவர் அந்த அதுக்கு அந்த பிறந்த பிள்ளையா அந்த தந்த வைபுக்கு துணியாகிறதுக்காக அந்த வெள்ளிக்கிழமை லீவு கிடைச்சிருக்காரு. அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது? தெரியாது. எனக்கு அவருக்கு இப்ப கிட்டடியில எனக்கு பல நடந்து முடிந்தவர்கள். ஆனா அப்ப இந்த சட்டம் இருந்திருக்கும். இன்ஜினியர் சேஃபோ அல்லது அவர்களோ அவர்கள் சொல்ல தேவையில்லை. நாங்களாம் அந்த சட்டங்களை அறிந்து வைத்திருக்கோம். இந்த ரூல்ஸ்களை உதாரணத்துக்கு இப்படித்தான் அந்த நேரடி உறவு இருந்தால் நிச்சயமா எங்களுக்கு அந்த லீவு தான் ஆகும். கண்டிப்பாக அது இருக்கு. அது எனக்கு பிந்தி தான் அதுவும் தெரிய வந்தது. அப்ப இப்படி பல விடயங்கள் எங்களுக்கு அறியாமலே அவர்கள் எடுத்து கொண்டு இருப்பார்கள். இப்பொழுது இப்போ ஒரு இதை கண்டுபிடிச்சு இருக்கிறார்கள். இந்த சிக்கன் சொல்லிட்டு இந்த ஓவர் ஸ்பானிங் கொண்டு சாட்டி விட்டா 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் வந்து அதுக்கு இருக்கலாம். என்னது ஓவர் ஸ்பானிங் அடிச்சா ஒரு டென்ஷன் தான். பென்ஷன் சரியா டென்ஷன் அதாவது என்னன்னு சொல்ற டென்ஷனா இருக்கு. மனநல குழம்பிய நிலையில் இருக்கிறோம். ஸ்ட்ரெஸ் ஆக டிப்ரெஷன் இந்த அதை சொல்றது. அது அப்படி மற்றவர்கள் சொல்ல போக அது ஒரு நாள் 2 நாள் அல்லது கொஞ்சம் கடும்படி பிடிக்கிறாங்க. எப்படி சொல்லிதான் இப்ப அவர்கள் தங்களுடைய உண்மையா இருக்க எல்லாருக்குமே இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ். இப்ப நாங்க சொல்லுவோம் வெளிநாட்டுக்காரன் கூட வேலையை செய்வாங்க. இருந்தாலும் அவர்கள் குறைவா செய்து தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி இப்படியான இதுல இருப்பாங்க. நாங்க பயன்படுத்துவதில்லை. அப்படி வந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறது எங்களுக்கு. அதை பயன்படுத்தி இப்படி ஒரு லீவுகளும் நாங்கள் எடுப்பதில்லை. பட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மாட்டோம். இது ஒரு சிந்தித்த விஷயம். இப்ப நாங்கள் கட்டுறது கூட தானுங்க. இப்ப இந்த இதுக்கு கட்டுறோம் அதாவது அந்த சிக்கு அதாவது தொட்ட பொறுமையிலேயே மதமா கட்டுறாங்க கொலண்டில. அது அடிப்படையா ஒருவருக்கு 100 யூரோன்னு வைங்க. ஆனா சில பேர் 150 யூரோவும் கட்டுவாங்க. என்னன்னு சொன்னா அதுக்குள்ள சில விஷயம் செய்திருக்கும். அவர்களுக்கே சம்பந்தம் இல்லாத அந்த விஷயங்கள். ஆனா கட்டிக்கொண்டு இருப்போம் நாங்க வெளிநாட்டுக்காரர் தான் கூடுதலாக நுணுக்கமாக அது தெரியாமல் கட்டிக்கொண்டு இருக்கிறோம். அல்லது அடிப்படையா 100 யூரோ கட்டினாலே காணும். நாங்க 150 ரூபா கட்டிக்கிட்டு அந்த 50 யூரோ இருக்குண்டா இதுவேளை இந்த அவங்கள என்ன அந்த ஒரு பிள்ளை இனி வந்து பிறந்தா அதுகளுக்குரிய இது நல்லது. மற்றது பள்ளி டாக்டரோட அந்த இது போடுற விஷயம் இருக்குல்ல கிளிப்
அது அதுகள் வந்து சில பேருக்கு தேவையே இல்லை. சில வயது போனவர்கள் கூட நான் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதை அறிந்து அதை விலக்கலாம், அவர்களை விலத்தி போட்டு 100 யூரோவை கட்டலாம். அவர்கள் அதை அறிந்து ஆறாமல் அவர்கள் தேவையில்லாத இதுகளை கட்டிக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து. அவர்கள் பள்ளிக்கூடத்தை இது போறதும் இல்லை. நாங்க அப்படியான இதுல ஒரு வருஷம் நாங்க ஆராய்ந்தால் அந்த அதுல இருந்து விடுபடலாம். எனக்கு இப்ப கொஞ்ச காலத்துக்கு மேல தெரிஞ்சா இப்ப அதுல இருந்து கொஞ்சம் விலத்தி இருக்கு. 140 யூரோ கட்டினாங்க, அதுல வந்து கிட்டத்தட்ட 30 யூரோ விலத்தி இருக்கு. நாங்களே தேவையெல்லாம் கட்டி கொண்டு இருந்துக்கிறோம். ரீஃபண்ட் பண்றதுக்கு முடியாது, அதை திருப்பி எடுக்கிறதுக்கு முடியாதா? நீங்க ஒரு வருஷத்துக்கு செய்ய இயலாது. மார்கழி மாதம் தான் அதை செய்ய வேணும் அந்த சேஞ்ச். அப்ப நாங்க இதுக்குள்ள அந்த அப்படியான சிக்கல்களை தேவையில்லாம சில இதுகளை கட்டி கொண்டு போகும். சட்டத்திட்டங்கள் நான் சொல்ல வருவது அந்த சந்திச்சேன்னா அந்த ரூல்ஸ் அந்த அந்த ரேஷன் சொல்றாங்க, அந்த ரூல்ஸ் வடிவா நாங்கள் தெரிந்து வைத்திருக்கோம். அத்திவாரத்துக்கு போய் பார்க்கிறேன் இல்லை இது மட்டும் கூறி முடிக்கிறேன். நான் கடைசியா வந்து இன்டர்நெட் ஸ்பீடை கூட்டி இருக்கு மேக்சிமத்துக்கு. அதான் அது 10 யூரோ கூட 10-12 யூரோ கூட கூடுதல். அப்ப அவர் பண்ணிட்டு விட்டுட்டார். அப்ப அன்றைக்கு நான் அதுக்கு பார்க்க அப்படி கூட்டினால் முதல் 6 மாதமும் 30 ரூபாய் குறைவா கட்டலாம். அதுக்கு பிறகு கூடும் திருப்பி. அதுக்கு பிறகு அந்த கூடுதலான அந்த 70 ரூபாய் கிட்ட வரும், அது கட்டவும் 70 யூரோ. சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் இந்த இலவசம் என்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கும். இந்த பிரைஸ் ரெடியூஸ் பண்ற விஷயங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் சொல்ற மாதிரி அதை நாங்க உள்ள போய் பார்க்க வேண்டும். சிக்கல்கள் அவர்களோட ஒபிஷியல் பாஸ் திருப்பி அங்க எடுக்க அங்க டெலிபோன் வந்து அரை மணிச்சாலும் மியூசிக்கே விழுந்து இருக்கும். அவர் சொல்லுவார் 2ஆமத்து 3ஆமத்து போட்டு இன்னொரு கைக்கணும் இந்த செக்ஷன்ல இருந்து சரி நான் பார்த்து கொண்டு இருந்துட்டு கடைசி அவர் என்ன போன அட்டை மணிக்கு அதுக்கு போறாரு இன்னும் அப்ப கூட ரோட்ல போய் கொண்டது. அதுக்கு பிறகு கதைக்கு அவர் சொன்ன அப்படி ஒரு சலுகை இருக்குத்தான். ஆனா நீர் வந்து 2 வருஷத்துக்கு அதை வந்து இதாக்க வேணும். 2 வருஷத்துக்கு தொடர்ந்து உங்களோட இருந்தா தான் அந்த சலுகை இருக்குன்னு சொன்னாங்க. அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க எடுக்கிறாங்க, அதுக்குள்ள உடன்பாடு எடுக்கிறாங்க. அப்ப இதன்படி எந்த நேரம் நான் மற்ற ஒரு கம்பெனிக்கு மாறலாம். சரி சரி. அப்ப நான் சரி அப்ப எனக்கு பிறகு அக்ரிமெண்ட் 2 வருஷம் போட்டா தான் இந்த சரி போடுங்க. ஏன்னா தொடர்ந்து 10 வருஷம் தான் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரே கம்பெனி போட்டுட்டு 6 மாதத்துக்கு அந்த 30 யூரோவை நான் இறந்திருக்காது. இப்படி கன விஷயங்கள் சிலதான் போய் கதைக்கு அவர்களோட இதுதான் பிரச்சனை. சிலவோட டெலிபோன்ல தொடர்பு கொண்டு ஒருவரோட கதைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேல மியூசிக்கை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. தொடர்பு படுத்த மாட்டாரு அந்த கம்பெனிகள். அங்க போகும் இது வந்து வெயிட்டிங் டைம் வந்து இப்ப அரை மணி 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லியே எடுக்கவே இல்லை. எனக்கு அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் திருப்பி போற நம்பருக்கு எடுத்தேன் திருப்பி. இப்படியான இதுவெல்லாம் நாங்க 5-10 ரூபாய் மிச்சம் பிடிக்கலாமோ இல்லையா? பொதுவா இந்த நான் சொல்றேன் அந்த இதுன்ற இதுதான் முக்கியமா நாங்க பார்க்கக்கூடிய இந்த வருத்தத்துக்கு கட்டுறதா. அது 100 யூரோ காணும் உங்களுக்கு கட்டுறது, 150 யூரோ கட்டுறது. அந்த 50 யூரோ தேவையில்லாம உங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு வயது போனவருக்கு அவருக்கு பிள்ளை பிறகுரியதை கட்டுறோம்னா தேவையில்லை. மற்றது அந்த இதோட சம்மந்தப்பட்டது பல்லு கிளிப் போடுற சம்மந்தம் அதுவும் தேவையில்லை. இப்படி கன விஷயங்கள் இருக்கு. கடைசியில 10 ரூபா 15 ரூபாய் சேர்த்து தான் அந்த 150 யூரோ வருகிறது. அப்ப அந்த இதெல்லாம் நான் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை சிந்தித்து கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அது கூட சிறப்பான ஒரு தகவலாகவும் இருந்தது. ஏனென்றால் எந்த விஷயத்தை நாங்கள் செய்வதென்றாலும் உள்ள போய் பார்க்க வேண்டும். நிறைய எங்களுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கும். அது உள்ளே போய் நாங்கள் அடித்தளத்தில் நுழைந்து பார்த்தா தான் அதன் பாதகம் சாதகங்கள் பற்றியும் அறிந்து தெளிவோடு நாங்கள் செய்கின்ற வேலையை செய்யலாம் என்பதையும் ஜெயம் தங்கராஜா அவர்கள் தன் சிந்தனையோடு சொல்லியிருந்தார். மிக்க நன்றி. அப்படி என்றால் இவ்வளவு பேர் தான் இன்று இணைந்திருந்தார்கள். சிந்தித்ததோடு தவமலர் அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள் மற்றும் ஜெயம் தங்கராஜா அவர்கள் இணைந்து கொண்ட மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை இணைத்து தந்தபடியே இந்த நேரத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.